Hi students, welcome to our channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 12th standard physicsக்கு இந்த quarterly examinationக்கான ஒரு லாஸ்ட் மினிட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். இதை பார்க்கறதுக்கு மேல நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவுக்கு தயவு செஞ்சு ஒரு லைக் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணி பாருங்க. நிறைய பேர் லைக் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ரெக்கமெண்டேஷனா யூடியூப் கொண்டு போய் காமிக்கும். ஸோ மறக்காம நம்ம போடக்கூடிய எஃபர்ட்காகவாவது ஒரு சின்ன லைக் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணி பாருங்க. இப்போ ஆல்ரெடி நம்மளுடைய சேனல்ல 12th பிசிக்ஸ்க்கு நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் போட்டிருக்கோம். 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கொஸ்டின் தனித்தனியாக போட்டிருக்கோம். பட் இருந்தாலும் இப்போ லாஸ்ட் மினிட் கொஸ்டின்ஸ் போடுறதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரிவிஷன் இருக்கிறது வெறும் அரை நாள் தான். இந்த அரை நாளில் அட்லீஸ்ட் இப்போ நான் கொடுக்கக்கூடிய இந்த கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்கள் படிச்சுக்கிட்டா கூட போதும். கண்டிப்பாக அவுட் ஆஃப் 70க்கு 60+ மார்க்ஸ் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான 2 மார்க் கொஸ்டின், 3 மார்க் கொஸ்டின், 5 மார்க் கொஸ்டின் அண்ட் ப்ராப்ளம்ல இதெல்லாம் முக்கியமானது அப்படின்றதையும் நான் இந்த வீடியோலேயே உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபார் போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம்க்கு. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. சாப்டர் 1ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 மார்க் 3 மார்க் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் 5 மார்க் சொல்றேன். ஸ்டேட் கூலும்ஸ் லா இன் எலக்ட்ரோஸ்டேட்டிக்ஸ். கூலும் விதியை கூறுக. டிஃபைன் எலக்ட்ரிக் டைபோல் அண்ட் டைபோல் மொமெண்ட். மின் இருமுனை மற்றும் இருமுனை திருப்புத்திறன் வரையறு. வாட் இஸ் கொரோனா டிஸ்சார்ஜ். ஒளிவட்ட மின்னிறக்கம் வரையறு. எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் மின் பாயம் வரையறு. காஸ் லா காஸ் விதியை கூறு. Why it is safer to sit inside a bus than open ground or under a tree during thunderstorm. மின்னல் இடியுடன் கூடிய மழையின் போது திறந்த வெளியிலோ அல்லது மரத்தின் அடியிலோ நிற்பதை விட பேருந்தினில் இருப்பது பாதுகாப்பானது ஏன். Prove that the energy stored in a parallel plate capacitor is Q²/2C. இணைத்தட்டு மின்தேக்கியினுள் மின்காப்பு வைக்கப்படுவதால் ஏற்படும் விளைவுகளை விரிவாக எழுதுக. Distinguish between Coulomb force and gravitational force. ஈர்ப்பு விசை மற்றும் கூலும் விசை வேறுபடுத்துக. Mention the applications of capacitors. மின்தேக்கிகளின் பயன்பாடுகளை எழுதுக. Obtain an expression for capacitance of parallel plate capacitor. இணைத்தட்டு மின்தேக்கியினுள் மின்தேக்குத்திறனுக்கான கோவையை பெறுக. Distinguish between polar and non-polar molecules. மின் முனைவுள்ள மூலக்கூறுகள் மற்றும் மின் முனைவற்ற மூலக்கூறுகள் வேறுபடுத்துக. Chapter 2ல define specific resistance or resistivity. Give its unit. மின் தடை எண் வரையறு. Define current density. Give its unit. மின்னோட்ட அடர்த்தி வரையறு, அதன் அலகு யாது. State microscopic form of Ohm's law. ஓம் விதியின் நுண்வடிவத்தை கூறு. State macroscopic form of Ohm's law. ஓம் விதியின் பயன்பாட்டு வடிவத்தை கூறு. State Joule's law of heating. ஜூலின் வெப்ப விதியை கூறு. Define critical temperature. மாறுநிலை வெப்பநிலை அல்லது பெயர்வு வெப்பநிலை வரையறு. State Kirchhoff's current law, voltage law. கிர்ச்சாஃபின் மின்னோட்ட விதி மற்றும் மின்னழுத்த வேறுபாட்டு விதி கூறுக. Distinguish between electric power and electric energy. மின்திறன் மற்றும் மின்னாற்றல் வேறுபடுத்துக. So distinguish between ohmic and non-ohmic device. ஓம் விதிக்கு உட்படும் மற்றும் உட்படாத பொருட்களை வேறுபடுத்துக. Distinguish between drift velocity and mobility. இழுப்பு திசைவேகம் மற்றும் இயக்க எண் வேறுபடுத்துக. State the applications of Seebeck effect. Seebeck விளைவின் பயன்பாடுகளை கூறுக. Derive the expression for power P equal to VI in electrical circuit. ஒரு மின்சுற்றில் திறனுக்கான சமன்பாடு P equal to VI என்பதை வருவி. Chapter 3ல State Ampere circuital law. ஆம்பியர் சுற்று விதியை கூறு. Fleming's left hand rule. Fleming இடக்கை விதியை கூறு. How can we increase the current sensitivity of a galvanometer? ஒரு கால்வனோமீட்டரின் மின்னோட்ட உணர்திறனை எவ்வாறு அதிகரிக்கலாம். State Coulomb's inverse square law of magnetism. கூலும் அதிர்த்தகவு இருமடி விதியை கூறு. What is meant by hysteresis? காந்த தயக்கம் என்றால் என்ன. Define magnetic susceptibility. காந்த ஏற்புத்திறன் வரையறு. State tangent law. tangent விதியை கூறு. State Curie's law. Curie விதியை கூறு. State Curie-Weiss law. Curie-Weiss விதியை கூறு. How do you convert a galvanometer into an ammeter? galvanometer-ஐ அம்மீட்டராக எவ்வாறு மாற்றுவாய். Discuss the special features of magnetic Lorentz force. காந்தவியல் லாரன்ஸ் விசையை பற்றி கூறு. How do you convert a galvanometer into an voltmeter? galvanometer-ஐ அம்மீட்டராக வோல்ட்மீட்டராக எவ்வாறு மாற்றுவாய்.
அப்புறம் கம்பேர் டயா பாரா ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ். டயா பாரா ஃபெரோ காந்தவியலை ஒப்பிடுக. சாப்டர் 4ல ஸ்டேட் ஃப்ளெமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல். ஃப்ளெமிங் வலக்கை விதியை கூறு. ஸ்டேட் ஃபாரடேஸ் லாஸ். ஃபாரடே விதிகளை கூறு. டிஃபைன் குவாலிட்டி ஃபேக்டர். Q காரணி வரையறு. மென்ஷன் த மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரொடியூசிங் இன்டியூஸ்டு EMF. தூண்டப்பட்ட மின்னியக்கு விசையை உருவாக்கும் வழிகளை கூறுக. வாட் இஸ் மென்ட் பை RMS எஃபெக்டிவ் வேல்யூ ஆஃப் ஆல்டர்னேட்டிங் கரண்ட். ஒரு மாறுதிசை மின்னோட்டத்தின் RMS மதிப்பை வரையறு. டிஃபைன் பவர் ஃபேக்டர். திறன் காரணி என்றால் என்ன? வாட் இஸ் மென்ட் பை வாட்டில்ஸ் கரண்ட். சுழித்திறன் மின்னோட்டம் என்றால் என்ன? டிஃபைன் எஃபிஷியன்சி ஆஃப் அ டிரான்ஸ்ஃபார்மர். மின்மாற்றியின் பயனுறு திறன் என்றால் என்ன? வாட் ஆர் LC ஆசிலேஷன்ஸ். LC அலைவுகள் என்றால் என்ன? வாட் ஆர் ஸ்டெப் அப் அண்ட் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். ஏற்று மின்மாற்றி மற்றும் இறக்கு மின்மாற்றி என்றால் என்ன? எக்ஸ்பிளைன் த வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் எனர்ஜி லாசஸ் இன் அ டிரான்ஸ்ஃபார்மர். மின்மாற்றியில் ஏற்படும் பல்வேறு ஆற்றல் இழப்புகளை குறிப்பிடுக. டிஸ்கஸ் த அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் AC ஓவர் DC. நேர்த்திசை மின்னோட்டத்தை விட மாறுதிசை மின்னோட்டத்தின் நன்மைகள் மற்றும் குறைபாடுகளை விவரி. ஹவு கேன் யூ இன்டியூஸ் அன் EMF பை சேஞ்சிங் ஏரியா என்க்ளோஸ்டு பை காயில். ஒரு சுருள் உள்ளடக்கிய பரப்பை மாற்றுவதன் மூலம் ஒரு மின்னியக்கு விசையை எவ்வாறு தூண்டலாம்? Derive an expression for self inductance of long solenoid. நீல கம்பிச்சுருளின் தன்மின் தூண்டலுக்கான சமன்பாட்டை தருவி. Derive the expression for energy stored in an inductor. ஒரு மின் தூண்டியில் சேமிக்கப்பட்ட ஆற்றலுக்கான கோவையை தருவி. சாப்டர் 5 வாட் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் என்றால் என்ன? வாட் ஆர் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். மின்காந்த அலைகள் என்றால் என்ன? ஒய் ஆர் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் நான் மெக்கானிக்கல். மின்காந்த அலைகள் ஏன் இயந்திர அலைகள் அல்ல? ரைட் டவுன் த இன்டெக்ரல் ஃபார்ம் ஆஃப் மாடிஃபைடு ஆம்பியர் சர்க்யூட். சீரமைக்கப்பட்ட ஆம்பியரின் சுற்று விதியின் தொகையீட்டு வடிவத்தை எழுதுக. அப்புறம் இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ்னுடைய UV ரேஸ் அண்ட் IR ரேஸ் இந்த ரெண்டு மட்டும் இப்போதைக்கு படிச்சுக்கிறங்க. மற்றது நம்ம அப்புறம் கூட பார்த்துக்கலாம். வாட் ஆர் ஃப்ரான்ஹோஃபர் லைன்ஸ். ஹவ் ஆர் தே யூஸ்ஃபுல் இன் த ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் பிரசன்ட் இன் த சன். ஃப்ரான்ஹோஃபர் வரிகள் என்றால் என்ன? சூரியனில் உள்ள தனிமங்களை கண்டறிவதில் அவை எவ்வாறு உதவுகின்றன? சாப்டர் 6 ஸ்டேட் ஸ்னெல்ஸ் லா. ஸ்னெல் விதி அல்லது ஒளிவிலகல் விதி. லா ஆஃப் ரெஃப்ளெக்ஷன். ஒளி எதிரொலிப்பு விதி. பிரின்சிபல் ஆஃப் ரிவர்சிபிலிட்டி. ஒளியின் மீளும் கொள்கை. ஸ்டார்ஸ் ட்விங்கிள். மின்மீன்கள் ஏன் மின்னுகின்றன? டோட்டல் இன்டர்னல் ரெஃப்ளெக்ஷன். முழு அக எதிரொலிப்பு. ரைட் த கண்டிஷன்ஸ் ஃபார் டோட்டல் இன்டர்னல் ரெஃப்ளெக்ஷன் டேக்ஸ் பிளேஸ். முழு அக எதிரொலிப்பு ஏற்படுவதற்கான நிபந்தனைகள். ஒய் டஸ் ஸ்கை அப்பியர் ப்ளூ. வானம் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது? வாட் இஸ் த ரீசன் ஃபார் ரெட்டிஷ் அப்பியரன்ஸ் ஆஃப் ஸ்கை டியூரிங் சன்ரைஸ் அண்ட் சன்செட். சூரிய உதயம் மற்றும் மறைவின் போது வானம் ஏன் சிவப்பு நிறமாக தெரிகிறது? டிஃபைன் ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ஒளிவிலகல் என்ன? பவர் ஆஃப் லென்ஸ். லென்ஸின் திறன். ரிலேஷன் பிட்வீன் F அண்ட் R ஃபார் ஸ்பெரிக்கல் மிரர். கோளக அடியில் F மற்றும் R க்கு இடையேயான தொடர்பினை வருவி. வாட் இஸ் ஆப்டிக்கல் பாத். டிடியூஸ் த எக்ஸ்பிரஷன். ஒளியியல் பாதை என்றால் என்ன? ஒளியியல் பாதைக்கான சமன்பாட்டை பெறுக. அப்புறம் வாட் இஸ் கிரிட்டிக்கல் ஆங்கிள். மார்நிலை கோணத்திற்கான சமன்பாடு. ஈக்குவேஷன் ஃபார் அப்பேரண்ட் டெப்த். தோற்ற ஆழத்திற்கான கோவை. ரீசன் ஃபார் த கிளிட்டரிங் ஆஃப் டைமண்ட். வைரம் ஜொலிப்பதற்கான காரணம். சாப்டர் 7ல 7.4.9 வரைக்கும் சொல்லியிருக்கேன். ஸ்டேட் ஹைகன்ஸ் பிரின்சிபல். ஹைகன் கொள்கை. இன்டர்ஃபரன்ஸ் ஆஃப் லைட். ஒளியின் குறுக்கீட்டு விளைவு. கோஹரண்ட் சோர்சஸ். ஓரியல் மூலங்கள். ரெசல்யூஷன். பிரித்தறிதல். ராலேஸ் கிரைட்டீரியன். ராலே நிபந்தனை. இன்டர்ஃபரன்ஸ் அண்ட் டைஃப்ராக்ஷன். குறுக்கீட்டு விளைவுக்கும் விளிம்பு விளைவுக்கும் உள்ள வேறுபாடுகள் யாவை? வாட் இஸ் ஃப்ரெனல்ஸ் டிஸ்டன்ஸ். ஃப்ரெனல் தொலைவு. அப்புறம் ஃப்ரெனல் அண்டு ஃப்ரான்ஹோஃபர் டைஃப்ராக்ஷனுக்குள்ள டிஃப்ரென்ஸ். 5 மார்க் பாருங்க. ஃபர்ஸ்ட் சாப்டர்ல ஒரு 6 5 மார்க். இந்த 6 5 மார்க் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக இதுலேருந்து வந்துடும். வாண்டிகிராஃப் ஜென்ரேட்டரு. அப்புறம் எக்ஸ்பிரஷன் ஃபார் ரிசல்டன் இது சீரீஸ்லையும் பேரலையும். இன்ஃபைனைட் பிளேன் ஷீட்டு. இன்ஃபைனைட்லி லாங் சார்ஜ்டு வயரு. எலக்ட்ரிக் டைபோல பொட்டன்ஷியல். ஆக்சியல் லைன் அண்டு ஈக்குவேட்டரியல் பிளேன். செகண்ட் சாப்டரில் பார்த்தீங்கன்னா ஓம்ஸ் லா. ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் ஓம்ஸ் லா. மைக்ரோஸ்கோப் மாடல். அப்புறம் வந்து பேரலல் ரெசிஸ்டர் நெட்வொர்க் சீரீஸு. அதுக்கப்புறம் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் யூசிங் வோல்ட் மீட்டர். அப்புறம் வீட்ஸோன்ஸ் பிரிட்ஜ். இந்த 4 முக்கியமானது. அப்புறம் தேர்ட் சாப்டரில் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபைனைட்லி லாங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் கேரியிங் கரண்ட். அப்புறம் சர்க்குலர் காயில் கேரியிங் கரண்ட். அப்புறம் சைக்ளோட்ரான்.
அப்புறம் 2 parallel current carrying conductors, அப்புறம் current carrying conductor placed in a magnetic field. இந்த 5 கொஷின்ஸ். ஃபோர்த் சாப்டரில் ஒரு 5 கொஷின். சேஞ்சிங் இட்ஸ் ஓரியன்டேஷன் ஒன்று, அப்புறம் பிரின்சிபல் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர், அப்புறம் எல்சி ஆசிலேஷன்ஸ், அதுக்கப்புறம் ஆர்எல்சி சர்க்கியூட்டு, அதுக்கப்புறம் சிங்கிள் ஃபேஸ் ஏசி ஜென்ரேட்டர்ஸ். இப்போ சாப்டர் 5ல் ஒரு 3 கொஷின்ஸு, அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா அண்ட் எமிஷன் ஸ்பெக்ட்ரா, அப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸு, அப்புறம் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் இன் இன்டெக்ரல் ஃபார்ம். அதுக்கப்புறம் 6th சாப்டரில் மிரர் ஈக்குவேஷன், ஃபிசியோ மெத்தடு, அப்புறம் லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா. 7th சாப்டரில் ஒரே ஒரு கொஷின், இந்த யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் மட்டும் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சாப்டரில் இந்த எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் மட்டும் நீங்கள் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாலே போதுமானது. அதில் தான் உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. இப்போ சாப்டர் 2ல் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம், சாப்டர் 3ல் உள்ளது, தென் சாப்டர் 4ல் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே, சாப்டர் 5ல் ஒரு 4 ப்ராப்ளம்ஸ் மட்டும், சாப்டர் 6ல் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம், சாப்டர் 7ல் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே. இது வந்து அப் டு 7.4.9 அந்த போர்ஷனில் உள்ளது வரைக்கும் உள்ள இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்கேன். சரியா? ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கணும். கண்டிப்பாக இப்போ இந்த வீடியோவில் நான் சொன்ன கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா 60 மார்க்ஸ் மேலே ஸ்கோர் பண்ணிடலாம். அது எந்த டவுட்டுமே கிடையாது. சரியா? ஸோ நம்பிக்கையோட படிங்க, நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். இன்னும் இந்த லைக் நீங்கள் பண்ணலைன்னா தயவு செஞ்சு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.